Hi students, நாம் இப்போ எக்ஸாம்பிள் 3.26 போகலாம். இப்போ கிவன் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா நோட் பண்ணிடுறேன். 2x³ ப்ளஸ் இந்த 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இவ்வளோ 0 இல்லையா? இது ஃபர்ஸ்ட் நமக்கு லெட்டுன்னு p ஆஃப் x தெரியும். p ஆஃப் x = 2x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ நமக்கு இது நம்ம நார்மல் மெத்தட். இப்போ x³ வந்து என்ன மெத்தட் போனோம், நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். என்ன சொன்னோம், நமக்கு ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணோம். 0 வந்தால் +1 ரூட். இதில் என்ன பண்ணோம், சம் ஆஃப் இந்த ஆட் பவர்ஸும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆட் பவர்ஸும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர்ஸும் ஈக்குவலாக பாருங்க. அப்படி ஈக்குவலாக இருந்தால் -1 ரூட். இங்கே ரெண்டுமே சான்ஸ் இல்லை இல்லையா? இங்கே ரெண்டுமே சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன பாருங்க, ஆட் நம்பர் பாருங்க 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, 4 வரும். ஆனால் ஈவன் நம்பர் பார்த்தீங்களா 6 வருது. இல்லை ஈக்குவலில் எல்லாம் ப்ளஸ் வேலை இருக்குது. சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக 0 சான்ஸும் கிடையாது. இப்போ +1 ப்ளஸ் -1 ரூட் கிடையாது. அப்போ அடுத்து நம்மளாம் +2 போகலாம். +2 போட பாருங்க, எல்லாம் ப்ளஸ்ஸாக கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த சம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சம். இது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம நார்மல் பார்த்தா கூட கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ரொம்ப ரஸ். ஏன்னா நமக்கு ஃப்ராக்ஷனில் வரும் ஆன்சரு. நம்ம ஃப்ராக்ஷன் யோசிக்க மாட்டோம். நம்ம +2 போடுவோம், -2 போடுவோம், +3 -3 அப்படியே யோசிச்சு போவோம். அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக போட்டாலும் அந்த சம்ம நோட் பண்ணி தனியாக நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்ததுன்னா நம்ம அங்கே போய் அது ஒரு ஜென்ரலாக மற்ற சம் போகிறோம், இதை யோசிச்சுன்னா ஆன்சர் வராது. என்ன பண்ண போகிறாமா, இப்போ நமக்கு இந்த ரேஷனல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் இல்லையா, அந்த மெத்தடில் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏஎன் வேல்யூ பாருங்க, என்னது 2. சரிங்களா? ஏ என்னது ஐஎஸ் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட். A0 அது கான்ஸ்டன்ட் 3. சரிங்களா? இப்போ நமக்கு P ஆக்சுவலாக என்ன பாருங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் வரும் A0. Q1 ஆனது ஃபேக்டர்ஸ் ஆஃப் AN. சரிங்களா? இப்போ இங்கே இந்த சம் பார்த்தீங்கன்னா இப்போ P என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் இது 3 தானே, A0 3. அப்போ 3யோட நம்ம இதெல்லாம் ஃபேக்டர் வரும் 1 -1 3 -3. Q அது ஃபேக்டர்ஸ் ஆஃப்னது 2வா? அப்போ அதே மாதிரி வரும் 1 -1 2 வரும், -2 வரும். இது நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ். சரியா? அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இப்படி இருந்துச்சு நமக்கு. therefore P/Q இஸ் என்னது ரேஷனல் ரூட்டாக இருக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ரேஷனல் ரூட்டாக இருக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே எல்லா P/, வேல்யூ அந்த பாசிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணலாமா? பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் P/Q ஆமா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1/1 ஒவ்வொரு ரூட்டை தானே. சரி, ஏன்னா P/Q தானே மேலே P வேல்யூ இல்லையா? 1/1 1 தான். அதே 1 வச்சு நான் நெக்ஸ்ட் -1 செக் பண்ணுங்க, -1 வரும். நெக்ஸ்ட் 1/2 அது 1/2 வந்துருமா? நெக்ஸ்ட் 1/-2 அப்புறம் அது -1/2 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ இந்த -1 போங்க, -1/1 வரும், -1 தான் ஆல்ரெடி இருக்கு. -1 -1 +1 அதுவும் ஆல்ரெடி போட்டாச்சு. -1/1/2 அதுவும் போட்டாச்சு. இல்லை -1/2. நெக்ஸ்ட் -1/2 -1/2 அது -2 +1/2 அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3 போலாமா? இப்போ 3/1 நமக்கு வரும் 3. நெக்ஸ்ட் 3/-1 -3 ஆகுமா? நெக்ஸ்ட் 3/2 3/2 அப்படி வந்துடும். இந்த 3/2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மைனஸ் வச்சு போலாமா? -3/+1 -3 அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியாச்சு. -3/-1 +3 அதுவும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. -3/2 -3/2 அதுவும் இன்க்ளூட் பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது -3/-2 அது +3/2 அதுவும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் என்னது பாசிபிலிட்டியாக அந்த P/Q வேல்யூ. இந்த ஒவ்வொரு வேலையும் நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக நம்ம P/ல போய் செக் பண்ணிப்போம். P/X இருக்குல்லையே, அதை வந்து செக் பண்ணி போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்களா, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. +1 -1 கண்டிப்பாக ரூட் கிடையாது சொல்லியாச்சு. இந்த ஈக்குவேஷன் பாருங்க, எல்லாம் ப்ளஸ் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக அந்த ப்ளஸ் எல்லாம் இந்த ரூட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்போ எது மட்டும் செக் பண்ண, நமக்கு இந்த -1 மட்டும் செக் பண்ணுங்கன்னா, இந்த -1 இருக்கு, அது மட்டும் நமக்கு செக் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நான் மட்டும் -1/2 போகிறோம். ஓகேங்களா? ஏன் +1 -1 போடணும், ஆல்ரெடி பார்த்தாச்சு. சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 இல்லை. அப்புறம் ஆட் பவரோட இந்த சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்டும் ஈவன் பவரோட சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இல்லைன்னு பார்த்தாச்சு. அதனால +1 -1 ரூட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ப்ளஸ் வேல்யூ எதுவுமே ரூட் வரது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கு P/X. போலாமாப்பா? இப்போ 2 × -2 பவர் கியூபு
plus 3 into minus 1 by 2 power square plus 2 into minus 1 by 2 plus 3. இப்போ 2 into வரும் minus 1 by 2 வருமா, இதுனா நமக்கு ப்ளஸ் ஆயிடும். இப்போ 3 by 4 வருமா, இது 2 to கேன்சலா மைனஸ் 1 வரும், இது ஆட் பண்ணா ப்ளஸ் 2 வந்துடும். இது இங்கே கேன்சல் பண்ணது 4 வருது இல்லையா, அப்போ 4 எடுத்துக்கலாம். இது minus 1 plus 3 plus 8 இல்லை, கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0, கண்டிப்பாக நமக்கு இது ரூட் வராது. சரிங்களா, அடுத்து நம்ம பண்ணலாம் பி ஆஃப் மைனஸ் 3 போகலாமா, ப்ளஸ் 3 போகிறது வேஸ்ட், ஏன்னா எல்லாம் பி ஆஃப் எக்ஸ் எல்லாம் ப்ளஸில் இருக்குது. 2 into minus 3 cube plus 3 into minus 3 square plus 2 into minus 3 plus 3. இதனால் minus 27மா, minus 54 வந்துடுமா, இது plus 9 27, இது minus 6 plus 3, அப்போ minus 60 plus 30 இவனா வரும் minus 30 தான் வரும், நாட் ஈக்குவல் டு 0, அப்போ இது ஒன்று ரூட் இல்லை. அடுத்த நமக்கு அந்த பி ஆஃப் minus 3 by 2 போகலாமா, இப்போ 2 into minus 3 by 2 whole cube plus 3 into minus 3 by 2 whole square plus 2 into minus 3 by 2 plus 3. இப்போ என்ன பண்ணுங்க, 2 into வரும் minus 27 by 8 வருமா, plus 3 into 9 by 4, 2 அடிச்சலாமா, minus 3 plus 3 இது நம்ம கேன்சல் ஆகிடும். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்க இங்கே கூட பாருங்க 2 அடிச்சிடலாமா, அப்போ ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகுது நமக்கு. இது வந்து மைனஸ் 27 by 4, இது அது பிளஸ் 27 by 4, கேன்சல் பண்ணா 0. அப்போ எது ரூட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா minus 3 by 2 is f ரூட். பார்த்தீங்களா, ஒரு ஃப்ராக்ஷன் வருது இல்லையா, அதான் நம்ம சொன்னோம். நார்மலைசேஷன் அது யோசிக்க மாட்டோம், இஸ் ரூட், அது ஆக்சுவலாக ரேஷனல் ரூட்ஸ், சரி ரூட்ஸ் போடலாம். இஸ் என்னது ரூட். அப்போ எது ஃபேக்டர் நமக்கு, நான் சொன்ன எப்படி சொன்னேன் உங்களுக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 by 2 போடுங்க. இந்த 2 கிராஸ் பண்ணால் 2x ஈக்குவல் மைனஸ் 3 வருமா, அப்போ 2x plus 3 ஈக்குவல் 0 வரும். அப்போ எது ஃபேக்டர் நமக்கு, 2x plus 3 தான் நமக்கு ஃபேக்டர். therefore 2x plus 3 is a factor. இந்த ஃபேக்டர் என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த ஈக்குவேஷன் நமக்கு டிவைட் பண்ணோம் இல்லையா, இப்போ டிவைட் பண்ணலாமா, நமக்கு 2x cube 2x cube plus 3x square 2x cube plus 3x square plus 2x plus 3 எதாவது டிவைட் பண்ண போகிறோம், 2x plus 3 டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 2x cube இருக்கு, இங்கே 2x இருக்கா, டிவைட் பண்ணால் x ஸ்கொயர் வருமா, அப்போ x ஸ்கொயர் மல்டி பண்ணுங்க, x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் 2x cube plus 3 into x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் மைனஸா கேன்சல் ஃபுல்லாக, இதுவும் கேன்சலா, 2x டிவைட் 1 வருமா, அப்போ நமக்கு 2x டிவைட் 1 வருமா, இந்த ப்ளஸ் ஒன்று கீழே கொண்டு வந்துடுங்க, அப்படி சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போ 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் 0. இப்போ therefore the other factor நான் பாருங்க, x ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்போ இது நம்ம லெட்டு 0 எடுத்துக்கலாமா, அப்போ எக்ஸ்க்கு வரும் மைனஸ் 1 வரும், அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் செகண்ட் ஸ்டெப் பார்த்துருக்கீங்க, அப்போ எக்ஸ்னு வரும் நமக்கு ப்ளஸ் ஆ மைனஸ் ஐ வந்துடும். அதான் சரியா. இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு நமக்கு இந்த மைனஸ் 3 by 2, அப்புறம் அந்த மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ, இதான் நம்மளுக்கு சொல்யூஷன். ரொம்ப டிஃப்ரெண்டான சம்மா இருக்கும், அது நமக்கு நார்மலாக யோசிக்க முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டு போகிறதா ரொம்ப ரொம்ப பெட்டர். எந்த மெத்தடில் போகிறோம், நமக்கு ரேஷனல் ரூட்ஸ் மெத்தடில் போகிறோம். சரிங்களா.